ஆள வந்தான் இறந்துட்டான். நேத்து தான் இறந்தான். நானு மனசளவுல ரொம்ப போல்டான ஒரு ஆளு நானு. ஆனா என் மனசே நேத்துலேருந்து ஒரு மாரி சல்லி சல்லியா நொறுங்கிருச்சு. கண்லேருந்து தண்ணி கூட வரல. ஏன்னா தண்ணி இல்ல கண்ல நேத்து. ஒரு 5 வருஷமா அவன நான் தூக்கி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேனா, திடீர்னு இறந்த இறந்துட்டான் எனக்கு தெரியும். 1 வீக்லயே தெரிஞ்சிரும். அவ்வளோதான் இருக்க மாட்டான் அப்படின்னு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் பெட் கிளினிக் நம்ம சென்னை ஈசிஆர்ல பெட் கிளினிக்லாம் நெறைய டைம் கூட்டு போய் செக்கப்லாம் பண்ணேன். ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. நான் ஆர்கான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் நமக்கே ஒரு ஆர்கான் எதுவும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா வலி உயிர் போகும். அவன் வாயில்லா பூச்சி, அவனுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. அவன் ஒரு வலியோட இறந்திருக்கான் அப்படின்னு நினைக்கும்போது மனசு ரொம்ப உறுத்துது. ஒரு மாரி சங்கடமா இருக்கு. அவன் இல்லாம நேத்து நைட்ல இருந்து இப்போ காலைல ஒரு மாரி இருட்டா இருக்கு. இன்னும் எனக்கு கண்ணு ரொம்ப இருட்டா தெரியுது. அது வந்து வீட்ல ஏதாவது பெட்டு வளர்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கூட இத்தன வருஷம் 1 நாள் 2 நாள் இல்லங்க, 5 வருஷம் வளர்த்துருக்கேன் நானு. என்னோட கெரியர் ஆரம்பிச்சதுலேருந்து வளர்த்துட்டு வந்திருக்கேன். அப்படிங்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது. ஒரு மாரி ஏதோ ஒரு கைய இழந்த மாரியே இருக்கு. கூட ஏன்னா அவன ரொம்ப நம்புனேன். ஏன்னா நம்ம உண்மையிலேயே மனுஷங்கள கம்பேர் பண்ணும்போது இந்த மாரி ஜீவன்கள் நமக்கு உண்மையா இருக்கும். நம்மளோட உணர்ச்சிய புரிஞ்சுக்கிறோம். நம்மளோட சந்தோஷத்துல மட்டும் கூட இருக்காதுங்க. நம்மளோட துக்கத்திலயும் அவன் தான் கூட இருப்பான். அந்த வாயில 5 அறிவு பூச்சி அவங்க தான் கூட இருப்பாய்ங்க. ஆனா இன்னைக்கு இல்லாதம்போது இப்ப வீட்டுக்கு வந்துட்டோம்னா, பைக் சத்தம் கேட்டாலே மேல வீட்ல இருந்தா பைக் சத்தம் இங்க வந்து பைக் நிப்பாட்டுவோம். பைக் சத்தம் கேட்டாலே அங்கேருந்து வீட்டிலேருந்து ஒடியாந்துருவான். இந்த வீட்டில் இருக்க பெட்டை நல்லா பார்த்துக்கோங்க. முதல்ல நல்லா சந்தோஷமா பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒண்ணுன்னா உடனே கிளினிக் கொண்டு போய் பாருங்க. ஏன்னா அவன் இல்ல அப்படின்னா, நம்ம வீடு வீடாவே இருக்காது. ஏன்னா அவன் வந்து நம்ம வீட்ல அவன் ஒரு ஆளு. சரி, அதனால பார்த்து அவன வந்து இது பண்ணுங்க. மனசளவுல ரொம்ப எனக்கே எனக்கு நேத்து இறந்துட்டான்னு செய்தி வருது வீட்ல இருந்து. என்னால முடியல. பத்திரமா பார்த்துக்கோங்க தயவு செய்து உங்களோட கேட்லாம்.